புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது செய்தி அலசல். நான் உங்கள் ரமேஷ் பாபு. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி திமுக அதிமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரம் காட்டுறாங்க. நம்ம தான் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம் பலமான பலப்பரிச்சை. யார் வெல்ல போகிறார்கள், யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள், மக்கள் யாருக்கு ஆதரவளிக்க போகிறார்கள்ங்கிறதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக ஒரு பக்கம் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் கடுமையான அழுத்தத்தை கொடுக்கறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு மாற்று யோசனையோ ஒரு மாற்று ரூட்டை எடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை 4 முறை சொல்லிட்டார் அமித்ஷா அவர்கள். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுல பாஜக அந்த ஆட்சியில அங்கம் வகிக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அதற்கு ஏற்றார் போல் அண்ணாமலை தொடர்ந்து நேற்றும் இன்னைக்கும் செய்தியாளர்கள் சந்திப்புல அண்ணாமலை மேல போட்டு ஓடிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை அப்படின்னா, அமித்ஷாஜி என்ன சொன்னாரோ அதுதான் இங்க நடக்கும், கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு அண்ணாமலை அவர் ஒரு பக்கம் போட்டு தும்சம் பண்றதுனால இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு பிரஷர் ஏறுது. என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம இப்படியே போனா நம்மளை கவுத்துவாங்க போல இருக்கு, நமக்கு ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாம தவிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில செய்தியாளர் கேட்கிறாங்க, நீங்க தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில இருக்கிறதா தகவல் வருது, இதை பத்தி என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறது. அது காலம் வருங்க, நேரம் வருங்க, இப்ப அதை பத்தி சொல்ல முடியாதுங்க, எந்த சூசகமான ஒரு அதற்கான நேரம் இது இல்லைங்க, நாங்க பொறுத்துருங்க நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இல்லைன்னு சொல்லல, இருக்குதுன்னு சொல்லல. அப்போ இது ரெண்டுத்துக்கும் மத்தியில இருக்குதுன்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற வகையில தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த விஷயம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரு, ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களுடன் இணைய தயாரா இருக்குது அப்படின்றார். அப்போ தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னைக்கு அதிக அளவுல ஊடகங்கள் மத்தியில பெரிய அளவுல பேசுபொருளாக இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதி, 117+1 யார் வெல்றார்களோ அவர்கள் ஆட்சி பிடிப்பதற்குண்டான முகாந்திரம் அமையும். இதுல மெஜாரிட்டியாக யார் அதிக தொகுதிகளை வென்று ஒரு தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க போறாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 2026 பொறுத்த வரைக்கும் 4 முனை போட்டியா அல்லது 5 முனை போட்டியா? அதாவது பாஜகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே போனாலும் கூட தாவேக்காவை உள்ள கொண்டு அவர் ஒரு அணி அமைப்பார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவர் ஒரு அணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாஜக பாமக தேமுதிகவை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை பண்ணும். அப்போ பாஜக ஒரு அணி, திமுக ஒரு அணி, அதிமுக தாவேகா ஒரு அணி, நாம் தமிழர் கட்சி, இப்படின்னு ஒரு 4 முனை போட்டி நிலவும். இல்ல இந்த 4 முனை போட்டி இல்லாமல் இன்னொரு முனை 5 முனையாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை விஜய் பொறுத்த வரைக்கும் திமுக கடுமையான அரசியல் ரீதியை எதிர்க்கிறது, பாஜகவை எதிர்க்கிறது. எந்த இடத்துலையுமே அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஒரு நியூட்ரலான ஒரு விஷயத்த போறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு மீண்டும் அழுத்தம் கொடுக்கறதுனால நீங்க அதாவது பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு எச்சரிக்கை விடுக்கிற வகையில அவருடைய அந்த தோணி எல்லாம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வெளியே போயிடுவேங்க, நான் வெளியே போறேன், நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற அளவுல அவருடைய ஸ்டைல்ல பதில் கொடுக்க ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமி ரொம்ப நெருக்கடிக்குண்டான ஒரு மன உளைச்சலுக்குண்டான ஒரு சூழல்ல எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை போய்கிட்டு இருக்கு. அவர் போகக்கூடிய அந்த சுற்றுப்பயணத்துல மக்கள் திரளுகிறார்கள். அந்த மக்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்காக வரக்கூடிய கூட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அண்ணாமலை அதிரடியாக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஒரு களத்துல இறங்க போகிறார், ஒரு அதிரடியை காட்ட போகிறார். மீண்டும் அண்ணாமலை அரசியல் களத்தில் அதிரடி காட்ட வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னொரு பக்கம் வருது. ஆனால் அதிமுக பாஜகவிலிருந்து வெளியேறி தாவேக்காவை கூட்டணிக்கு அழைத்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்களோட இணைய போகுது அப்படின்னு சொன்னா, பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறி தாவேக்காவை அதிமுகக்குள் இணைத்துக் கொண்டு ஒரு தனி ட்ராக்க பயணம் பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு சூழல்
உருவாகி கொண்டிருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ பாஜக அதிமுக எடப்பாடி பழனிசாமி வெளியேறினால் அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா, அமித்ஷா சொல்றதும் சரி, பாமக சொல்றதும் சரி, விஜய் அவர்கள் சொல்றதும் சரி, இப்படி எல்லா கட்சிகளும் கூட்டணிக்குள் வருவதற்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அது என்ன டிமாண்ட் அப்படின்னா, நாங்க கூட்டணிக்குள் வரணும் அப்படின்னா நாங்கள் ஆட்சியிலும் அங்கம் வகிக்க வேண்டும் அப்படின்னா மந்திரி பதவி, அமைச்சர் பதவி கேட்கிறாங்க. இப்போ பாமக ஒரு பக்கம் நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமையும், அந்த கூட்டணி ஆட்சி அமைகின்ற போது எங்களுக்கு ஆட்சியில அதிகாரம் வேண்டும், பங்கு வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு பாமக ஒரு பக்கம் டிமாண்ட் வைக்கிறாங்க. அதே போலதான் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் நாங்கள் ஆட்சியில் அங்கம் வகிப்போம் அப்படின்னா பெருவாரியான விஷயங்கள்ல அவங்க தலையீடு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமியால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் எனக்கு நெருக்கடியான ஒரு சூழல் போய்கிட்டு இருக்கு. இது இதற்கு முன்பாக நடந்திராத ஒரு தேர்தலாக, ஒரு விசித்திரமான ஒரு நெருக்கடியான ஒரு கடுமையான தேர்தல் 2026. மக்கள் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு சூழல், யாருடைய வாக்குகள் சிதறப்போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. குறிப்பா ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி, அதாவது ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்திருந்தார் முன்பு, அது இப்ப கிடையாது, இது காலம் கடந்து விட்டது. எடப்பாடி பழனிசாமி 2 நாட்களுக்கு முன்பு சுற்றுப்பயணத்துல சொல்ற மாதிரி காலம் கடந்து போயிடுச்சுங்க, இப்பெல்லாம் பேச்சு இணைப்புக்கு பேச்சுவார்த்தையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இப்ப தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் 8 மாதம் இருக்கு. இந்த நேரத்துல ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில இணைக்கணும், டிடிவியை இணைக்கணுங்கிறதுக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்க மாட்டார் அப்படிங்கிறதா நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன அணியை உருவாக்கணும், கூட்டணி எந்த பக்கம் சாயணும், எந்த கட்சி நம்ம கிட்ட கொண்டு வரணும், நம்ம ஆட்சியை அமைக்கணும், தனித்த ஆட்சியை பிடிக்கணும், நம்ம முதல்வர் ஆகணும் அப்படின்னா நமக்கு எந்தெந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற பாக்குற போது தமிழக வெற்றி கழகம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்குது அப்படிங்கிறது அவர் முழுமையாக எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்குள் போகின்ற போது அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சட்டமன்ற அந்த கூட்ட அரங்கத்திற்குள் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு ஏற்படும். அனைத்து கட்சிகளிலிருந்தும் சட்டமன்ற வேட்பாளர்கள் உள்ளே போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. பாஜக தரப்புல இருந்து கூட அதிக அளவுல சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளே போவார்கள். தமிழக வெற்றி கழகம் புதிதாக கட்சி தொடங்கி முதல் முறையாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காணக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கூட சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு உள்ள போக வாய்ப்பு அதிகமா இருக்கு. பாமக சைடிலிருந்து, தேமுதிக சைடிலிருந்து, ஏன் இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூட சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்குள்ள போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி அனைத்து கட்சிகளிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலை சந்திக்கக்கூடிய 2026 தேர்தலில் சந்திக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலிருந்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு போவது உறுதியான ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி போகின்ற போது சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இருக்கும். இந்த அமளி குமலின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, எல்லா இடத்திலையுமே மிகப்பெரிய கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு பரபரப்பு நிறைந்த சட்டமன்ற களமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2026 அப்படிங்கிறது மக்களுக்கான ஆட்சியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி நம்ம வைக்க வேண்டிய சூழல் இருக்கு. திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி பிடிக்கணும், 200 தொகுதிகளை வெல்லணும் அப்படின்றாங்க. அதிமுக 210 தொகுதிகளை வென்று மீண்டும் ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி, ஏன்னா கடந்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கின்ற போது அப்ப பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தான் எதிர்கட்சி பொறுப்புல இருந்து வேலை செஞ்ச மாதிரி அண்ணாமலை தான் களத்துல இறங்கினாரு. ஆனா எதிர்கட்சி தலைவராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காக குரல் கொடுத்தாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அந்த இடத்தில் களமாடியது பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அந்த நேரத்தில் இருந்த அண்ணாமலை தான். எதிர்கட்சி தலைவர் என்ன வேலை செய்வாரோ அந்த பொறுப்புல இருந்து திமுகவையும் ஆளுகின்ற அரசியும் எதிர்த்து துணிச்சலாக கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் அண்ணாமலை இருந்தார். அதனாலதான் தொடர்ந்து இளைஞர்கள் மத்தியிலும் சரி, பாஜகவுடைய தொண்டர்கள் மத்தியிலும் சரி, கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சியிலிருந்து கூட அண்ணாமலையை அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை நேசிக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலையுடைய அரசியல் வருகை இருந்தது. ஆனால் அது எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யல. ஆனா இப்ப தேர்தல் நெருங்கி விட்டது, இன்னும் 8 மாதங்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி பேசி ஆக வேண்டும், தேர்தலில் வென்றே ஆக வேண்டும், கூட்டணி நிலைப்பாட்டை நாம் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு தீவிரமான நடைபயணத்துல, தீவிரமான சுற்றுப்பயணத்துல, தீவிரமான இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து அழுத்தம் மேல் அழுத்தம், நெருக்கடி மேல் நெருக்கடி. அண்ணாமலை நம்மளை சும்மா விடுவார் பார்த்து திரும்ப நம்மளை டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்குப்பா, இந்த பாஜக கூட்டணி நமக்கு வேண்டாப்பா, நம்ம வெளியே போலாம்ப்பா அப்படிங்கிற அளவுல எடப்பாடி பழனிசாமி வேறு ஒரு முடிவு எடுப்பதற்கு உண்டான சூழல் அதிக அளவுல தமிழக அரசியல் களத்துல
ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்மளால பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தற்போது பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன் பாஜக தமிழகத்துல அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தீவிர முயற்சியில் இருக்கிறாங்க. வருகிற மாதம் ஆகஸ்ட்ல இருந்து அண்ணாமலை மீண்டும் களத்துல இறங்கி வேறொரு ரூட்ல அவருடைய பயணம் இருக்கும். அதற்குண்டான அமித்ஷாவுடைய உத்தரவுக்காகவும் அமித்ஷா போடக்கூடிய அந்த கட்டளைக்காகவும் அண்ணாமலை வெயிட் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவுகள் மாறுகின்ற பட்சத்தில் இல்ல கூட்டணிக்குள் இருக்கிறாரா இல்ல கூட்டணி விட்டு வெளியே போகிறாரா அப்படிங்கிற ஒரு சூழல் அதிரடியாக மாறுகின்ற பட்சத்தில் அண்ணாமலுடைய அதிரடி வருகை மீண்டும் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்துட்டு பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாஜகவில் இருந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருந்து வெளியேறுவாரா, தாவேகாவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் நம்முடைய வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.